நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹிஜ்ரி கணக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று 1, 2, 3 என்று துவங்கி தரப்படவில்லை. ஹிஜ்ரி என்று என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த சம்பவம் தான் ஹிஜ்ரி. இப்போ ஹிஜ்ரி என்று சொன்னால் முதலாவது ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது ஆண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும், அதை அறிவித்து தந்திருக்க வேண்டும். ஹதீஸ்களிலே அதை எண்ணிக்கையாக வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி வரலாற்றிலே இல்லை. குர்ஆனிலே அப்படி ஒரு ஹிஜ்ரி ஆண்டு என்று துவங்குவதோ அல்லது அதை நடைமுறைப்படுத்தி அதன் அடிப்படையிலே இறைவன் குர்ஆன் வசனங்களை இறக்கி தந்தது என்றோ அறிவித்து தரப்படவில்லை. அப்போ இது எப்பொழுது ஹிஜ்ரி ஆண்டு என்று கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம், அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நடைமுறை நிர்வாக சிக்கல் வருகிறது. எப்படி என்று கேட்டால், ஒருவருடைய பயோடாட்டாவை கேட்டு பதிவு செய்யும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் உஹது போர் நடந்த ஆண்டு இருக்கு இல்லையா, அதிலிருந்து 3வது ஆண்டு நான் பிறந்தேன் என்று ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, அபாபில் பறவை காபாவிற்கு வந்தது இல்லையா, அதற்கு யானைப்படை ஆண்டுன்னு அதற்கு பெயர். யானைப்படை ஆண்டுக்கு 7வது ஆண்டு நான் பிறந்தேன் என்று சொல்றார். அதே போல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மக்கா வெற்றி கண்டாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கண்ட ஆண்டிலிருந்து 5வது ஆண்டு நான் பிறந்தேன் என்று சொல்றார். இப்படியுமாக பல ஆண்டுகள், காபா கட்டப்பட்ட ஆண்டு, யானைப்படை ஆண்டு, கவலை ஆண்டு, ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்றாங்க, பத்ர் ஆண்டுன்னு சொல்றாங்க, உஹது ஆண்டுன்னு சொல்றாங்க, மக்கா வெற்றி ஆண்டுன்னு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போன ஆண்டுன்னு சொல்றாங்க. இப்படி பல ஆண்டுகள் மக்களுக்கு மத்தியிலே புழக்கத்தில் இருக்கிறது. அவரவர்களுக்கு தெரிந்தார் போல, அவரவர்களுடைய ஞாபகத்துக்கு தகுந்தார் போல அந்த பதிவை செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்க எப்ப இடம் வாங்கினீங்க அப்படின்னா அவர் ஒரு ஆண்டை கணக்க சொல்றாரு. உங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது, அவர் ஒரு கணக்கு சொல்றாரு. இப்பொழுது நிர்வாக சிக்கல் வருகிறது, ஆட்சி அதிகாரம் செய்வதற்கு நிர்வாக சிக்கல் வருகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆண்டை கணக்கிட வேண்டும் என்று ஒரு நிர்ணயம் செய்கிறாங்க. எதிலிருந்து கணக்கை துவங்குவது என்ற ஒரு ஆய்வு செய்யும் பொழுது இப்படி பல ஆண்டுகள் கருத்து சொல்லப்படுகிறது. அதில் ஹிஜ்ரி என்பதை நிர்ணயம் செய்கிறார்கள். ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லி நிர்ணயம் செய்கிறார்கள். எப்பொழுது நிர்ணயம் செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எப்பொழுதிருந்து செய்கிறாங்க? முன் தேதியிட்டு அவங்க ஹிஜ்ரிங்கிற கணக்கை துவங்குகிறார்கள். அதே போல மாதத்தினுடைய கணக்கையும் அவர்கள் குளறுபடியாக வைத்திருக்கிறாங்க. அப்போ மாதங்களுடைய கணக்கைக்கும் பெயர் வைக்கிறாங்க, மாதங்களையும் வரிசைப்படுத்துறாங்க. மாதங்களையும் சரியான வரிசைப்படுத்தாமல் குளறுபடியாகவே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மாதங்களுடைய எண்ணிக்கையையும் வரிசைப்படுத்துகிறாங்க. அப்போ மாதங்களுடைய எண்ணிக்கை வரிசைப்படுத்தும் போது எந்த மாதத்தை முதலாவதாக வைப்பது என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதையும் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வைக்கிறாங்க. இது ஆய்வின் அடிப்படையில் பன்னெடுங்காலமாக ஜாஹிலியா காலத்திலிருந்து கடைபிடிக்கப்பட்ட சில செய்திகளையும் சில நடைமுறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற ஹதீஸ்களின் அடிப்படையிலும் இறைவன் குர்ஆனில் இறக்கி வைக்கப்பட்ட வசனங்களின் அடிப்படையிலும் இந்த வருடத்தினுடைய கணக்கையும் மாதங்களுடைய கணக்கையும் அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹு ஆலம். அதை சரியாகவே இறைவன் பொருந்தி கொண்டான் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். என்ற அளவிற்கு மிகவும் சரியாக பொருந்தி சென்று கொண்டே இருக்கிறது. அத்தௌபா 36வது வசனமாக இடம்பெறக்கூடிய வசனம். இறைவன் சொல்கிறான், இன்ன இதத் சுஹூர் இந்தல்லாஹ் இத்ன அஷர சஹர. மாதங்களுடைய கணக்கு என்பதெல்லாம் இறைவனுடைய புத்தகத்தில் எப்படி எண்ணிக்கையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஃபி கிதாபல்லாஹ் யௌம
ஹலக்க சமாவாத்தி வல்லாரு. வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலே இறைவனுடைய கித்தாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 12 மாதங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். மின்ஹா அதில அர்பாத்துன் ஹுரும் அதில் 4 மாதங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹராமாக்குன்னு சொன்னா புனிதமாக்கப்பட்டிருக்கிறது. ஹராம் என்று சொன்னால் என்னது? இப்போ ரம்லான் மாதத்துல ஹராமாக்கப்பட்டிருக்கிறது உணவு, மற்ற விஷயங்கள் ஹராமாக்கப்படுகிறது என்று சொன்னால் மற்ற மாதங்களிலே அது ஹலால். அதே போலதான் இறைவன் அந்த மாதங்களிலே உங்களுக்கு ஆகமாக வைக்கப்பட்டது இந்த மாதங்களிலே ஹராமாக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் அடையாளப்படுத்துகிறான். புனிதமான மாதங்களாக நான் அதை அறிவிக்கிறேன். தாலிக்கல்ல தீனல் கையும் இதுதான் உண்மையான யதார்த்தமான மார்க்கம்